சொல்லு. Hello 1 2 3 4 5 6 7 8 9. Hello ABCD. ஒப்பந்தாடி. ஹாய் கா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் முடியாம கிடந்தேன். மஞ்சனா நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் இங்க ஒரு ஐயா தலப்பா கட்டிட்டு உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. நல்லா பாருங்க. எங்க அப்பா மாதிரி இருக்காரு சார். அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டா அவ்வளவு. ஏன்? மகளை பாக்குறதுக்காக. மருமையை வீட்டுல விட்டுருக்க மாட்டாரு. அப்பலாம் இல்ல. அப்ப நான் பேசுறேன்ப்பா. அங்க பாருங்களா. பேசு சாமி. பேசு சாமி. மஞ்சன்னா நான் பேசுவேன். கேளுமா. செல்வண்ணா நான் பேசுவேன். அண்ணா உமாநாதன் சார் என் காலை மட்டும் தொடாத. ஏன் சார்? போன வாரம் தொட்ட ஒரு ஜோடி செருப்பு காணாம போச்சு. நான் ஏன் பேசுவான்னு பர்மிஷன் கேட்டேன். வயசுல பெரியவங்க ஒரு பொழுது எடுத்து பேசக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லி வளர்த்துருக்காங்கக்கா. எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு ஜோட கைத்தறி மட்டும் கொடுங்க. வயசுல பெரியவங்க எடுத்து பேச மாட்டாங்க. மாமியார அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களோ? சொல்லணும்ல. உங்க மாமியார் எங்க இருக்கா? எங்க வீட்டுல இருக்காங்க. மாமியானா கசக்குது, அவங்க பெத்த பிள்ளை இனிக்குதோ? மாமியார் மாமனார் தான் இனிக்கணும். எனக்கு இனிச்சு என்ன போகுது? உங்களுக்கு எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. மஞ்சனாக்கு பரவாயில்லன்றான். எங்க உமாநாதன் இப்ப நான் முறைப்படி ஆரம்பிக்கிறேன் சார். காக்கா பிடிக்க மனமும் இல்லை. காக்கா பிடிக்க மனமும் இல்லை, கை கட்டி வாழும் குணமும் இல்லை. காக்கா பிடிக்க மனமும் இல்லை, கை கட்டி வாழும் குணமும் இல்லை. அதிகாரம் என்ன ஆசை இல்லை, என் அகந்தையில் தமிழின்றி வேறொன்றும் இல்லை. என் தமிழையும் என் தாயையும் வணங்கி வாதம் தொடங்குகிறது. எஸ், நீ இந்த காக்கான்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. என்ன சார்? இந்த அமாவாசை காக்காய்க்கு சோறு வைப்போம்ல. இப்ப நம்ம ஊர்ல காக்கா நிறைய தெரியுது. வீட்டுக்கு வீடு காக்கா வருது. மெட்ராஸ்ல 50 மாடி குடியிருப்புல உட்கார்ந்துருக்கான். ஒரே அபார்ட்மெண்ட்ல 300 வீடு 400 வீடு இருக்கு. அவன் எப்படி காக்காய்க்கு சோறு வைப்பான்? இப்ப மெட்ராஸ்ல சிஸ்டம் வந்துருச்சு. என்ன சார்? ஒருத்தன் ஒத்த காக்காயை வச்சு அமாவாசைக்கு 50,000 சம்பாதிக்கிறான். சூப்பர் ஐடியா. இந்த கிளிய கூண்டுல போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி கூண்டுக்குள்ள ஒரு காக்காவை போட்டுக்கிட்டு கரெக்டா 12 மணிக்கு அமாவாசை அன்னைக்கு வீடு வீடா காலிங் பெல் அடிக்கிறேன். காலிங் பெல் அடிச்சோடனே அந்த அம்மா கதவை திறக்கும். கதவை திறச்சோடனே அந்த அம்மா சோத்தை காட்டும். ஒரு 100 ரூபா கொடுக்கும். கேட்ட திறப்பான், டொக்குன்னு ஒரு கொத்து 100 ரூபா காசு. ஒவ்வொரு வீடா காக்கா ஒரு கோட்டுக்கு 100 ரூபா காசு. இப்படி 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டாங்க. இனி கிளி வாங்க தேவையில்ல, காக்கா வாங்கலாம். காக்கா வாங்கலாம். மஞ்சனுக்கு ஒரு காக்கா வாங்கி கொடுங்க. நீங்களும் ஒரு காக்கா வாங்கிங்க சார். நீங்க வாங்க வேணாம், நாங்க வாங்க வேணாம். நீங்களே ஒரு காக்கா தானே. ஓகே, நீங்க சாதா நடுவர், ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ள முள்ளம் படைத்த நடுவர், தீபாவளி அன்று பட்டிமன்ற பேச்சாளருக்கு வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர், நல்ல வேளை ஆயுத பூஜைக்கு பொருள் பாக்கெட் வாங்கி கொடுத்த நடுவர், நல்ல வேளை பொங்கல் அன்று கட்டோடு கரும்பு கொடுத்த நடுவர் சார். நீங்க நல்ல வேளை நீங்க பிப்ரவரி 14 வரல. ஆமா, அன்னைக்கு காதலத்துக்கு நாங்க எல்லாரும் ரோசா பூ கொண்டு வந்தோம். கடைசியில் இந்த அம்மாட்ட தான் கொடுத்துட்டு போனோம். பூ வித்துச்சா? இல்ல, கடை ஓடிச்சு, வியாபாரமே ஓடல. அப்படிப்பட்ட உங்களை வர்ணிச்சு யாரு சார் பேசணும்? பாண்டிச்சேரி கௌதமி பேசணும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவை மொந்தா பூ வாசனை வரும். பட் இந்த கௌதமி நினைச்சா பாசம் வரும் சார். பாசமான கௌதமி. இப்ப நான் உங்களை வர்ணிக்கிறேன். 0924 கார் இடைஞ்சலாக உள்ளதால் அதை எடுக்கும்படியாக விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 0924 சிவப்பு கலர் காரு, அடுத்த காரு எடுக்க முடியாம நிக்கிறாங்களாம். இது மாதிரி மறிச்சு நிப்பாட்டினத்தை வீட்டுக்கு போக மாட்டாங்க, பட்டிமன்றத்திலே பாப்பாங்க. இப்ப நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. நான் அடுத்த பொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் ஒரு வழியில சும்மா பாருங்க. இந்த பாக்குறேன். அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க, எங்க செல்வனாவை பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நட்டுவர் அவர்களே. 2 பேர் கண்களை பாருங்கள். முக்கா போதை தெரிகிறது, கண்ணியம் தெரியும். அங்க உன் கண்ணை காட்டுறேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி பாப்பிய. நீங்க 2 பேர் கண்ணையும் பாக்கணுமா? இவ யாருன்னு எனக்கு தெரியும், இவ யாருன்னு எனக்கு தெரியும். பனைமரத்துல சேலை கட்டி விட்டாலே 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவாங்க. அதையும் அவனை பகல்ல பாதுகாக்க முடியாது, சரி, இவனே ராத்திரில பாதுகாக்க முடியாது. உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது. அவர்கள் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாருங்கள் நட்டுவர் அவர்களே. லுக் அட் மீ. தோட்டத்தில் பூப்பது ரோஜா, தோட்டத்தில் பூப்பது ரோஜா, சட்டைக்கு கட்டுவாங்க காஜா, கணவன் மனைக்கு சண்டனா மனைவி பண்ணுவா தாஜா. அருமையான நடுவர்னா அவர்தான் மகாராஜா. நல்ல கைதல் மட்டும். உனக்கு 50 ரூபாய் சம்பளத்துல 500 ரூபாய் கூட உடனே ஜிபே பண்ணுங்க. ஜிபே வேலை செய்யாது. 2 போன்
நீங்க ரெண்டுல வேலை செய்யாது. இந்த பச்சை தொப்பி சாப்பிட்டா அவன்கிட்ட செல்லே இல்ல. நீங்க உங்க டீம்ட்ட யார்ட்டையும் காசு வச்சுக்கிற விட மாட்டேன். எப்படி செட்டெல்லாம் அப்படி அமையறீங்க? நம்ம அமைப்பு அப்படி. ஆனா அப்படிப்பட்ட உங்களை வர்ணிச்சு இன்றைய திரைசை பாட்டு கூட நல்லா இருக்குன்னு சொல்றேன். நான் வர்ணிக்கிறேன் சார். ஆனா நீங்க 4 வச்சுக்கங்க, நீங்க 5 வச்சுங்க. சுதி சாதாரண பேச்சாளர்கள் இந்த அம்மா சங்கீத கலாபுருஷ விருது வாங்கினவங்க. சுதிப்படிதான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி. பணிய விளம்பரம்டா. பண்டி போல என்ன மணி? கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதனால சுதிப்படிதான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கோங்க, நீங்க 5 வச்சுக்கோங்க. ஓகே. உன்ன பார்த்த நேரம் ஒரு பத்திரிக்கை அதுக்கே ஆம்புலன்ஸ் தான் பேர் வச்சான், பொம்புலன்ஸ் பேர் வைக்கல. தெரியுமா? ஏன் தெரியுமா ஆம்புலன்ஸ் பேர் வச்சான்? பொம்புலன்ஸ் பேர் வச்சிருந்தா அது சீவி முடிச்சு சிங்காச்சு வர்றதுக்குள்ள உனக்கு ஜீவம் போயிடும். அதனாலதான் ஆம்புலன்ஸ்ல பேர் வச்சான். ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ வச்சிருக்க மைக்கே ஆன் பண்ணா தான் பேச முடியும், பெண் பண்ணா பேச முடியாது. தெரிஞ்சுக்க, இந்த மைக்குக்கு சவுண்ட் ஆம்பளி பேர்ல இருந்து வருது, பொம்பளி பேர்ல இருந்து வராது. தெரிஞ்சுக்க, நீ எவ்வளவு பெரிய பொம்பளையா இருந்தாலும் ஹோட்டல்ல போய் ஆம்புலேட்டு தான் கேட்க முடியும், பொம்புலேட்டு கேட்க முடியாது. தெரிஞ்சுக்க, ஒண்ணு தெரிஞ்சுக்க, வீட்டுல ஆண்டனா வைக்க முடியும், பெண்டனை வைக்க முடியாது. தெரிஞ்சுக்க, நீ எவ்வளவு பெரிய பொம்பளையா இருந்தாலும் ஆண்ட்ராய்டு செல்ல வச்சுக்க முடியும், பென்ட்ராய்டு செல்ல வச்சுக்க முடியாது. தெரிஞ்சுக்க, இப்ப ஆண்கள் இப்ப தீர்ப்புன்னு ஒண்ணு எழுதுனா பெண் தான் தேவைப்பட முடியும், ஆண் தேவைப்படாது. அதனாலதான் அந்த பெண்ணு பாதியில மையம் இல்லாம தோஞ்சு போகுது. நீங்க கார்ல வரும்போது பாட்டு கேட்டா பெண் டிரைவ் தான் வேணும், ஆண் டிரைவ் தேவை கிடையாது. பெண் டிரைவ்ல தான் வைரஸ் பரவுதுங்கறாங்க. இப்ப ஆம்பளை எல்லாம் செத்து போனா அடிச்சிட்டு அழுவறதுக்கு ஒரு பொம்பளை இருந்தா ஆம்பளை தேவையில்ல. ஆனா சாகிறது ஆம்பளை தானே. அடே அப்பா கேக்குறேன் சார். மஞ்சள பேச்சப்பட வந்தது சாப்பிட என்ன கூப்பிடு மொய்யக்கு அண்ணனை கூப்பிடு பேசுறதா? என்ன பழமொழி சொல்றியா? ஆமா சார். எனக்கு 501 பழமொழி தெரியும். 502 தெரியும். என்னோட கூட தெரிஞ்சல என்ன கூட்டிட்டு வந்தியா? வெக்க போனா போதே தொப்ப போனா போதும் பேசுறதா? பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கூத்து பார்க்க வாடி ஒளிஞ்சானாதான் நாயாண்ட வரேன் நாரா போயல. ஆமா சிங்க சக்கர சாமி சிங்க சிங்க அடிச்சா 10 வேக படிச்சோம், பட்டு பட்டு படிச்சோம்ல. அர்த்தம் முடிச்சவ தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தரக்குள்ள உனக்கு. ஆமா வரும வேணாங்கது விரும்ப கொண்டாங்கதாம்ல. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள வந்தானே எடுத்த வீட்டுக்காரி மஞ்சளான போட்டு குத்துனாலாம். ஆமா பெருமை பீத்தகளே குடிக்கிறது ஓட்ட கலையமாம்ல. பரமரத்துல இருக்கான் பண்ணாட பரணில கையில 4 கிழிஞ்ச மாவடை. ஆமா ஆத்திரத்துல அந்த வீட்டுக்காரே அத பாத்து ஏன் வீட்டுக்காரனா? அண்ணன் ஒரு ஆவணமா அவருக்கு அடியில கிழிஞ்சா கோவணமா. ஆமா சித்தாரகளி விளையாடிக்க போனா கத்தாரமிழு கொத்தல வந்தா. வண்டி ஓட்டுனாரான் டிரைவர் அவருக்கு கிழிஞ்சா டவுசர். ஆமா யானை குடிக்க இருப்ப சோப்புட வந்தா அந்த மாதிரி. வெளிய ஒரு ஓனரை பிடிச்சு வேட்டில விட்டு குத்துது உடையுதுனா. ஆமா எதிரி எக்கற போட நடுவுல நிக்கிற அருகம்பளுக்கு முதுகடைஞ்சு போச்சு. சரகுவத்தி ஸ்ரீரங்கம் போனாங்களா அங்க 2 சரகுவத்தி ஏன் வரட்டுன்னாலாம். ஆமா கருதெல்லாம் கரெக்ட்டா கேரடுக்கு படியில வைக்கின்னு பேசுறதா? பசப்பிய பாம்பு கடிக்குமா பாங்க போனவள அவளே அடிப்பாளாம். கேக்குறவ கேள போயாதா கேள வச்சவங்க கேட்டி தெரியும் பேசுறதா? நானும் போட்டு தாயா பாக்குறேன் நோ சிக்னல் வருதியா. எவனோ செட்டா பாக்க சொல்லி சுவிட்சியை மாத்தி விட்டு போயிட்டா ஒரே அலையலையா அடிக்குது. அடே அப்பா வந்தது டிவினால குடும்ப உறவுகள் சரியில்லை, நாடு நாசமா போச்சு. நான் கேக்குறேன் சார், டிவிக்கு ரீசார்ஜ் பண்றது யாரு? புருஷன். எவ்வளவு ரூபாய் ரீசார்ஜ் பண்றீங்க? 300 ரூபாய். ஒரு மாசத்துக்கு 300னா 12 மாசத்துக்கு எவ்வளவு? 3600 ரூபாய். யார் சம்பாதித்தன? புருஷன் சம்பாதித்தன வீணா போக கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால நானே என் மாமியார் புள்ள குட்டியோட டிவி பாக்குற ஒரே சமூகம் பெண்ணுங்கிற சமூகம் தட்டி அடையணுங்களா? எதுக்காக பாக்குறமா? புருஷன் டிவிக்கு கட்ட 300 ரூபாய் வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு நீ 365 நாளும் டிவி பார்த்து அவன் 3500 கரண்ட் பில் கட்டி சாவுறானே, அதுக்கு பதில் சொல்லு நீ முதல்ல. நான் கேக்குறேன் செல்போனை தடவிக்கிட்டே இருக்கிறான், புருஷனை பார்க்காத குழம்பு ஊத்துறான். நான் கேக்குறேன் ரீசார்ஜ் யார் பண்றது? செல்லுக்கு புருஷன் எவ்வளவு ஓவா? நீ கிளப்பி விட்டு போயிட்டா நான் செருப்படி வாங்கிட்டு கிடக்குறேன். சொல்லுங்க எவ்வளவு? 6 மாசத்துக்கு 3003 ரூபா. 6 மாசத்துக்கு அப்ப ஒரு வருஷத்துக்கு 6006 ரூபா நான் பண்றேன். நீங்க பண்றீங்கல்ல, அது யார் சம்பாத்தியம்? ஏன் சம்பாத்தியம்? உங்க சம்பாத்தியம் வீணா போக கூடாதுங்கிறதால உங்க பொண்டாட்டி நாங்கெல்லாம் சும்மா தடவி பார்த்துட்டு இருக்கோம். அது இல்ல, இதெல்லாம் நீ தடவி பாருனா வேணாம்னு சொல்லல. எந்த பொண்டாட்டியாவது புருஷனுக்கு ஒழுங்கா போன் அடிக்கிறானா? மிஸ்டு கால். இந்த மிஸ்டு காலை கண்டுபிடிச்சவன் யாரா அவன்? எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கா, செல்லு வாங்கினதுல இருந்து மிஸ்டு கால் தான் விடுவான் எவனுக்கு இருந்தாலும். போன வாரம் அவன் வீடு தீப்பிடிக்குது, பயர் சர்வீஸ்க்கு மிஸ்டு கால் விட்டான். அவனா போன் பண்ணி கேட்பான், ஏன்டா எரிஞ்சிருச்சா சாம்ப கும்ப மிச்சம் கிடக்கான்னு. சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, படிக்க தெரியாதவன மஞ்சுநாதன் வச்சுங்களேன், வாசிக்க தெரியாத ஒருத்தட்ட புத்தகத்தை கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு? தலைக்கு வச்சு தூங்கிடுவாரு. படிக்க தெரியாதவங்கள்ட்ட ஒரு வீணையை, வாசிக்க தெரியாதவங்கள்ட்ட ஒரு வீணையை கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? வாசிக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் செல்போனை பத்தி தெரிஞ்சதுனால பாக்குறாங்க. மஞ்சுநாதனுக்கு செல்போனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு மட்டும் செல்போனை பத்தி தெரியாதுன்னு நினைக்காத. ஏன்
என்ன 6 செல்போன் இது வரைக்கும் தொலைச்சிருக்கான். தூங்குவான் புடிங்கிட்டு போயிருவாங்க. கண்டுபிடிச்சிருக்காங்களா? இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஏன் செல்போனை நான் போன வாரம் தொலைச்சேன். ப்ரொஃபைல் பிக்சர் யார் பிக்சர்? கணக்கன்பட்டி ஐயா பிக்சர். ஐயா கொண்டாந்து வீட்டுல கொடுத்துட்டாரு. ஐயாவா கொண்டாந்து கொடுத்தாரு. மஞ்சுநாத உதவி பண்ணலைன்னா உன் செல்லு தெருவுல இருக்கு தெரிஞ்சுக்க. கணக்கன்பட்டி ஐயா என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? சாமி நான் நேர்ல வர முடியாதுங்கிறதுனால யாராவது ஒருத்தர் மூலமா எனக்கு உதவி செய்வேன்னு ஒரு வாசகம் வந்துச்சு. மஞ்சுநாத மூலமா எனக்கு செஞ்சாரு. செல்போன் மூலமா. பக்தி இல்லையா? இருக்குல்ல. பார்த்தா சிக்கனம் இல்ல, இப்படி தண்டை செலவு பண்றா அப்படின்னு சொன்னார். நான் கேக்குறேன்க்கா, அக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. டிவி விளம்பரத்தை பார்த்து மேக்கப் போடுறான். நான் இந்த ஊர் பெண்களுக்கெல்லாம் கௌதமி சுதந்திரம் மட்டும் வாங்கி தரேன், கைத்தறல் மட்டும் நல்லா கொடுக்கல, நல்லா கைத்தறல் கொடுக்கல. நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்து போயிருவ, அவங்க இங்க குடும்பம் நடத்தணும் பண்ணுவாங்க. இப்ப நாக்க புடுங்குற மாதிரி உங்க 2 பேரையும் பார்த்து கேள்வி கேக்குறேன். பெண்கள் கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் எவ்வளவு ரூபா? எவ்வளவுடா மஞ்சுநாதன்? 725 ரூபா. 725 ரூபாக்கா. கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபா. ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம்க்கா. நான் கேக்குறேன், இந்த புருஷன் குடிக்கிற குவார்டர் எவ்வளவு ரூபா? எவ்வளவு ரூபா மஞ்சுநாதன்? 310 ரூபா. 310 ரூபா. பாக்ஸ் ஐட்டங்க டப்பா போட்டு கொடுப்பாங்க. நான் கேக்குறேன் என்னன்னா, சிக்கனம் இல்ல பொம்பளைன்னு சொல்றல்ல, சமூக ஊடகங்கள் கிடைக்குதுன்னு சொன்னல, பெண்கள் கண்ணிமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபா போட்டு வாங்குற நாங்க ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம். 310 ரூபா போட்டு ஒரு குவார்டர் வாங்கிட்டு நீங்க என்ன ஒரு வாரத்துக்கு வச்சு அடிக்கிறீங்களா? இல்ல ஒரு நாளைக்கு வச்சு அடிக்கிறீங்களா? 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு சமூக ஊடகங்கள் பெண்களை கிடைக்கு எப்படி சார் சொல்லலாம்? நான் கேக்குறேன். சரியான நாக்க புடுற மாதிரி சொல்றீங்க. வெத்தலை வேற போட்டு எல்கடா போமா என்ன கிட்ட வர்ற? இந்த அம்மா என்ன கேக்குது? டிவியை பார்த்து விளம்பரத்தை பார்த்து மேக்கப் போட்டு கட்டு போறோம்னு சொல்றீங்களே. ஆமா. பெண்கள் கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபா வாங்கி ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துறீங்க. ஆம்பளை 300 ரூபாய்க்கு குவார்டர் வாங்கி 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல யூரின் போயிடுறானே, யாரு சிக்கனம் கேட்ட? யாரு விளம்பரத்தை பார்த்து கேட்டு போறது? இந்த கண் இமைக்கு மேல ஐலைனரை போட்டுக்கிட்டு பஸ்ல போனீங்கன்னா உன்னை எத்தனை பேர் பாப்பான்? 4 பேர் 5 பேர் பாப்பாங்க. 4-5 பேர் பாப்பான். நான் குவார்டரை போட்டு வேட்டியை உருவிட்டு தெருவில் நின்றா என்ன எத்தனை பேர் பாப்பான் தெரியுமா? ஊரே சுத்தி நின்று வேடிக்கை பாப்பான். அண்ணே நல்லா சிரிங்கண்ணே, சந்தோஷமா இருக்கண்ணே. ஒண்ணு தெரிஞ்சுங்க, நல்லா என்ன பாருங்க. நாங்கெல்லாம் லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஹேர் ஆயில், நாங்க போடுற சோப்பு ஷீப்புக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, காலாவதி தேதி இருக்கு. இந்த புருஷன் குடிக்கிற சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா? சரக்குக்கு காலாவதி தேதி கிடையாது, சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி தேதி. நல்ல கைதடுங்க பெண்கள், நல்ல ஜோரா கைதடுங்கக்கா. 80 வருஷம் வாழ்றவன் 40 வருஷத்துல போயிருக்கீங்களே சார். நான் கேக்குறேன், 19 ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு சொல்லவா? 210 ரூபா ஒரு குவார்டர் வச்சீங்க, 50 ரூபா சைடிஷ், 20 ரூபா வாட்டர், 10 ரூபா சிசர், 10 ரூபா கப்பு, எவ்வளவு ஆச்சு? 300 ரூபா. 300 ரூபா. ஒரு நாளைக்கு 300னா அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 1,09,500 ரூபாவா? யார் சிக்கனல்ல? சரியான கேள்வி. நோட்ட உள்ள வைடா. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றேன். கிட்டனி போற அளவுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் சார். ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை 300 ரூபாய்க்கு குடிக்கிறான். 300 ரூபாய்க்கு குடிச்சா 365 நாளைக்கு 1,09,500 ரூபாய்க்கு குடிக்கிறியே. நாங்களா கெட்டு போற விளம்பரத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க தானே கெட்டு போனீங்கன்னு கேக்குறேன். ஆமா. ஏமா என்ன ஒரு ஆம்பளை ஒரு வருஷத்துக்கு 1,09,000 குடிக்கிறான், 1 லட்சம் ரூபாய்க்கு குடிக்கிறான். உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? எங்க அப்பா தண்ணி அடிக்க மாட்டார். உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 65 வயசு. 65 வயசு தண்ணி அடிக்க மாட்டார். ஆமா. உங்க அப்பா 25 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, 40 வருஷம் தண்ணி அடிச்சிருப்பார். 40 வருஷமா உங்க அப்பா தண்ணி அடிக்கல இல்ல? 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? நாங்க தான் குடிச்சு காலி பண்ணி விட்டோம் 40 லட்சம் ஓவாயா. நொப்ப தண்ணி அடிக்கல 40 லட்சம் ஓவா வச்சிருக்காரா? எங்க அப்பனை பத்தி கேட்டாங்க. அப்ப எங்களை பத்தி கேட்டா உங்க அப்பனை பத்தி கேட்க மாட்டோமா சார்? யாராவது இங்க ஒரு ஆள் ஒரு மனுஷன் தண்ணி அடிச்சால காட்டு. யாராவது ஒரு மனுஷன் இங்க தண்ணி அடிச்சால காட்டுமா? யாரும் அடிக்க மாட்டாங்க. நான் மெஷினா வச்சிருக்கேன். உண்மையிலே இந்த அம்பிளிக்கை மண்ணுல அடிக்க மாட்டாங்க. ஏன்? மண்டலா விஷயம் மட்டும் முடியட்டும், அப்புறம் தெரியும் உனக்கு. ஏன் இவ்வளவு சிரிப்பு வருது? இல்ல முடியட்டும்னா ஊசிரிக்கிறாங்க, இதுல என்ன இருக்கு? நான் கேக்குறேன், டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டா மனைவிக்கு என்ன பேரு? டாக்டர் பொண்டாட்டி. இன்ஜினியர் கட்டிக்கிட்டா இன்ஜினியர் பொண்டாட்டி. வாத்தியார் கட்டிக்கிட்டா வாத்தியார் பொண்டாட்டி. குடிகாரன் கட்டிக்கிட்டா குடியும் சொல்லப்படாது, சண்டைக்கு வருவாங்க. சொல்ல முடியுமா? நாட்டுல என்ன சொல்றாங்க? என்ன? குடிகாரன்னு சொல்லப்படாது, மது பிரியர்கள், சோம்பேறியே, பொருள் விரும்பாதவன், சக்கர வியாதி உள்ளவன, இனியவன், திருடன, பொருள் விரும்பி, பொம்பளை பொறுக்கிய, லேடிஸ் விரும்பி, மஞ்சுநாதன, நல்லவன், ராணியக்காவ, ரொம்ப நல்லவள், கௌதமிய, கதகப்ப. அடே அப்பா. சார் நான் எல்லா ஆண்களை பார்த்து நான் கேக்குறேன்,
இன்னைக்கு அதிகமா சிக்கனமா இருக்கிறது பெண்கள். நான் சொல்லவா? பீருக்கு என்னது இல்ல இங்க பீருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்க ஊருக்கு முக்கியத்துவம் தரீங்களா? மானியத்துக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க மாமியாவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? பெக்காரிக்கு முக்கியத்துவம் தரீங்களே, எங்களை பெத்தவளுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? ஓட்காவுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க பொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் தரீங்களா? டைமண்டுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, டைமுக்கு எந்த புருஷா வீட்டுக்கு வரீங்களா சார்? நீ மட்டும் என்ன நகைக்கு முக்கியத்துவம் தரிய, ஒரு நாக்காவுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ சாக்லேட்டுக்கு முக்கியத்துவம் தரிய, என் சாலசானுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ பொட்டுக்கு முக்கியத்துவம் தரிய, இந்த பொட்டை வச்சவனுக்கு முக்கியத்துவம் தரியா? நீ செருப்புக்கு முக்கியத்துவம் தரிய, உன்னை சேர்த்து வச்சவனுக்கு முக்கியத்துவம் தரியா? சொல்றா. உன்னே போய் சப்பாட்டு கூட்டம் பாரு. நாயை நடுவரை உன்னா சேர்த்து விடுறா. நாய்க்கு முக்கியத்துவம் தெரியும், நடுவருக்கு நாய் நடுவர் உன்னாடா. ஏன்டா அப்படி பண்ற? என்ன புலோல நாயா வரும்? என்ன புருஷனுக்கு நாங்க இன்னைக்கு மரியாதை கொடுக்கல. சைக்கிள்ல வர புருஷன் பைக்ல வர மாட்டாரா? பைக்ல வர புருஷன் கார்ல வர மாட்டாரா? கார்ல வர புருஷன் ஏரோப்ளேன்ல போக மாட்டா. நினைக்கிற பெண்கள் நாங்க. ஏரோப்ளேன்ல போற புருஷன் வெடிச்சு விழுந்து 1 கோடி வாங்கி தர மாட்டானா சார்? கிட்டினி போனா கூட கிட்டினி கொடுத்து காப்பாத்துறது யாரு? நீங்க சட்டையில ஒழுங்க வச்சா அந்த கிட்டினி போகுது. ஊட வரனா போதையில வர சார். 2 வாசனை தான் வருது. அப்படி இருந்தாலும் கூட அந்த புருஷன் மண்ணோட வந்தாலும் செல்போன் டிவியை நாங்க பாத்துட்டு இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் முந்தானை எடுத்து தொடக்கிறது யாரு சார்? மனைவிங்கிற உண்மைதான். நேத்து எங்க ஊர்ல ஒருத்தர் மூஞ்சி ஊற ரத்தமா வந்தான். என்னடான்னு கேட்டேன். என் பொண்டானி முந்தானையில தொடச்சா சார் அப்படின்னா, முந்தானையில தொடச்சா எப்படா ரத்தம் வரும் கேக்குறேன். அவ கல்லு பதிச்ச சேலை கட்டி இருந்திருக்கா, எடுத்து சரட்டுன்னு விட்டுருக்கா, பரட்டுன்னு குளிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே ரத்தம் வந்தா கூட அப்படியே தொடச்சு கட்டு போட்டு அப்படியே மன்னவனா எப்படி தெரியுமா ஆக்குவேன்? மன்னவனி மன்னவனி மலையிட்ட சின்னவனி உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா. அன்னக்கிளி சின்ன கிளி செலகட்டு வண்ண கிளி என்னவேனும் கேளுமா தரவா தரவா உன்னை நினைச்சு. படிச்சிருக்கேன். கவிஞர் வாலி கவிதை படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். கவிஞர் வைரமுத்து கவிதை படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். கவிஞர் நா முத்துக்குமார் கவிதை படிச்சிருக்கீங்களா? நிறைய படிச்சிருக்கேன். கவிஞர் பச்சைமுத்து கவிதை படிச்சிருக்கீங்களா? கவிஞர் பச்சைமுத்தா? அது யாரா அந்த கவிஞர்? நான் படிச்சதே இல்லையா அந்த கவிதை. என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ எம்எட் எம்ஃபில். ஓ மேஜர். மேஜர் ஆகி 25 வருஷம் ஆச்சு. நான் மேஜர்னா என்ன சப்ஜெக்ட்? தமிழா? அது கேக்குறேன். இங்கிலீஷா? தமிழ். தமிழ். ஓகே. கவிதை படிச்சது இல்லையோ? கவிஞர் பச்சைமுத்துன்னு ஒரு கவிஞரை கேள்விப்பட்டதும் இல்ல. அப்படி ஒரு கவிதை நான் படிச்சது. அம்பிளிகையில யாருமே கவிஞரை கேள்விப்பட்டது இல்லையா? கவிஞர் பச்சைமுத்துன்னு யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க அப்பா என்ன திருன்னு பாக்குறாரு பாருங்க. கவிஞர் பச்சைமுத்து கேள்விப்பட்டது இல்லம்மா சார். இப்ப தெரிஞ்சுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கவிதை நிறைய பேர் போய் படிங்க சார். என் வீட்டுக்காரர் தான் சார். பொறுமைசாமி பொறுமைசாமி. ஓம் புருஷன் கவிஞர். என்ன கவிதை எழுதினார் அப்படி சார்? சரித்திரத்தில் இடம்பெற்ற கவிதை சார். என்ன கவிதை? ஒரு கவிதைக்கு ஒரு புள்ளக்கா சாதாரண விஷயம் இல்ல. ஒரு கவிதை சொன்னா ஒரு புள்ள பிறக்கும். ஆமா சார். என்னடா அது பாரா. கல்யாணம் ஆகி எனக்கு 13 வருஷம் ஆகுது. பார்த்தா தெரியாது சார்? பார்த்தா 23 வருஷமா தெரியும். அது உங்களுக்கு. என்ன பார்த்தா 3 வருஷம் மாதிரி தெரியும். ஆனா 13 வருஷம் ஆகுது. நான் போய் சொல்ல மாட்டேன். 13 வருஷத்துலக்கா முதல் இரவு அன்னைக்கு ஒரு கவிதை. நைட் ஒரு 12 மணி இருக்கும் சார். கவிதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். என்ன பழக்கம் பழகுற? 12 மணி உன் தங்கச்சி என்ன பழக்கம்? நீ சொல்லுமா. நைட் ஒரு 12 மணிக்கு சார் கவிதை சொல்றதுக்கு முன்னாடி கைய பிடிச்சார். கட்டிங் போட்டு இருந்திருப்பான் போல, அதான் கைய பிடிச்சிருந்திருக்கேன். இல்ல சார், கவிதை சொல்லும் போது கைய பிடிச்சாதான் கவிதை வரும் போல. கைய பிடிச்ச ஒரு கவிதை சொன்னார் சார். எல்லோருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது, எல்லோருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது, எனக்கு மட்டும் உயிரெழுத்து நீ என்று தொடங்குகிறேன்னு சொன்னார். 10 மாசத்துல புள்ள சார். ஆப்ப தாண்டிட்டான்டா. அடுத்த கவிதை உடனே கிடையாது சார். மஞ்சள் மாதிரி உடனே புள்ள இல்ல. 9 வருஷம் கழிச்சுக்கா கொரோனாவுல 2வது கவிதை. கொரோனாவுல 70 லட்சம் புள்ள பிறந்துச்சு, அதுல நீ ஒரு ஆளா? ஆமா சார். கொரோனா டைம்ல 2வது கவிதை என்ன தெரியுங்களா? போன வாரம் நீ அஷ்டமி, இந்த வாரம் நீ நவமி, என்னுயிரே நீதான் கௌதமின்னு சொன்னா 2வது புள்ள சார். அடுத்த கவிதை சொல்லல. நம்ம கவிதை சொல்ல வேணாம் சொல்லு. ஏன்?
இன்னொரு புள்ள பிறந்தாலும் பிறந்துடும். கவிதை சொல்ல. எங்க ஊர்ல ஒருத்தன் கவிதை சொன்னான் பாரு. அன்பே நீ உயிரெழுத்து, நான் மெய்யெழுத்து, உங்க ஒப்பந்த ஆயுத எழுத்து, உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து, இது என் தலையெழுத்துன்னு எழுதுனா. எங்க வீட்லயே கவிதை சொன்னார். அன்பே நீ ஒரு தோசை, உண்மையில எனக்கு ஆசை. கெட்டி சட்னி தாங்க ஊட்டுன, அதுக்கு ஒரு கவிதை. அன்பே நீ ஒரு கெட்டி சட்னி, என்னை போட்டுடாத பட்டினி. சின்ன கட்ட குடும்பமா இருப்பாங்க போல. இப்ப நான் ஒரு கவிதை சொல்றேன், எல்லாரும் கை தட்டுவாங்க பாரு. எங்க ஊர்ல ஒருத்தன் சொன்னான் பாரு கவிதை. அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ ஏத்த விட்டு சம்மத்தோட ஓடி போயிட்டாய். இப்படி செம்ம கவிதை. அப்படி கவிதை கணவன் மனைவிக்குள்ள சொல்லும் பொழுது கூட அந்த திரையிசை பாடல்கள் வரும் பாருங்க. அடடா பேக்ரவுண்ட் மியூசிக் முத்துநகையும் முழுநிலவை மாதிரி அழகா இருக்கும். முத்துநகையே முழுநிலவே குத்து விளக்கே கொடை மலரே, முத்துநகையே முழுநிலவே குத்து விளக்கே கொடை மலரே. இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவு வாழும் தொடர்கதைதான், உன் பேசும் பல பிறைதான், முத்துநகையே முழுநிலவே. எவ்வளவு அழகு சார். சார் ஊடகம்னு ஒண்ணு இல்லன்னு வச்சுங்களேன். நான் கேக்குறேன், அந்த காலத்துல எல்லாம் டிவி இருந்துச்சா? இல்ல. செல்போன் இருந்துச்சா? இல்ல. கரண்ட் இருந்துச்சா? ஆளுக்கு 10 புள்ள இட்லி ஆத்தா இட்லி இருக்கிற மாதிரி டஜன் கணக்குல பெத்தாங்க. இது ஒரு சாதனையா? இது ஒரு சீர அமைப்பா? நான் கேக்குறேன். அந்த காலத்துல எல்லாம் குழந்தை நிறைய பெத்துக்கிறாங்கன்னு குடும்ப கட்டுப்பாடு சின்ன முக்கோணத்தை தென்னை மரத்துக்கு தென்னை மரம் அடிச்சு வச்சாங்க. தென்னை மரம் பூரா கேட்டுக்கிட்டு 2 காய்க்கு மேல காய்க்க மாட்டேங்குது. இவங்கதான் கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதுலயே தர்மா என்ன சார் அந்த காலத்துல எல்லாம் எவ்வளவு இது மாதிரி விஞ்ஞான வளர்ச்சி இருந்துச்சா? இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே. டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, இல்ல யூடியூப் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்ப இதெல்லாம் பார்த்துதான் இன்னைக்கு உள்ளவன் கெட்டு போறான்னா, அன்னைக்கு எந்த டிவிய பார்த்துட்டு ராமனை சீதையை தூக்கிட்டு போனா? கேளுங்க மிஸ்டர் மஞ்சுநாதன் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க பதில சொல்லுங்க. இதே ராவண சீதையை தூக்கிட்டு போனான்ல, இதே இப்ப இருக்க மாதிரி விஞ்ஞான வளர்ச்சி இருந்தா கூகுள் மேப்ல போட்டு கரண்ட் லொகேஷன் அனுப்பி சொல்லி கரெக்டா போய் கண்டுபிடிச்சு. இப்ப ரவீனாவுக்கு கரண்ட் லொகேஷன் போட்டு கரெக்டா வந்துட்டாரு. இதான் சார் காலம், இதான் சீரமைக்குது. நான் சொல்றேன் திரையிசை பாட்டு அன்னைக்கு வயிற்றுக்கு சேரலைன்னா 10 நாள் 15 நாள் போய் எந்த நேரம் கக்கூஸ் தீருவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. மத்தியானம் வயிற்றுக்கு சேரல, மாத்திரை போட்டு அந்த வந்துட்டான். இப்ப 3 மணி நேரத்துக்கு தாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை, விஞ்ஞான வளர்ச்சி. இப்ப உங்களுக்கு கூட வயிற்றுக்கு சேரலைன்னா உடனே என்கிட்ட இருக்கு மாத்திரை. நீங்க ரெகுலர் சர்வீஸ், அது எங்களுக்கு தெரியும். நீங்க பேசுங்க. எந்த உடம்பு முடியல உடனே வச்சிருக்க சார். நான் கேக்குறேன், திரையிசை பாட்டு நல்லான்னு சொன்னீங்கல்ல சார், திரையிசை பாட்டை விடுங்க. யூடியூப்ல வந்தா இப்ப ட்ரெண்டான ஒரு சாங் நான் பாடுறேன், அந்த பாட்டோட பொருள் நீங்க சொல்ல வேணாம். மஞ்சுநாதன் சார், ரவீனா, நீங்க பொருள்லாம் சொல்ல வேணாம். நான் பாடுற பாட்டை நீங்க வாங்கி பாடினாலே போதும். எங்க அப்பா வீட்டுல போட்ட 4 பவுன் வளையல குடுக்குறேன் சார். அப்படியா? எஸ், நான் பாடுறேம்மா. பாடுறீங்களா? பாடுறேன். ஓகே அண்ணா, ரெடின்னு. அன்னத்தை பாத்தையா அப்பத்தி கேக்கேனா, அப்பாத்தையா அப்பத்தி கேக்கேக்கு, அப்பாத்திட்டோ அப்பத்தி தூத்து அப்பாத்தியே. பாட்டு. இந்த பாட்டோடைய சிலபஸ் என்ன தெரியுமா? எப்படி பாடணும் தெரியுமா? எங்களுடைய பாட்டெல்லாம் மேலோட்டமா பாடுற விஷயமே கிடையாது. சப்ஜெக்டோட பாடணும். இப்படி ஃபர்ஸ்ட் மைக்க பிடிக்கணும், ஒரு கையை இப்படி வைக்கணும், 3 பேர் வச்சுக்க, அங்கிட்டு கிட்டினி ஆட்டணும், கையை ஆட்டக்கூடாது. கிட்டினி ஆட்டணும். கிட்டினி உள்ள இல்லடா கிடக்கு. எஸ், அவங்க கிட்டினி ஆட்டுங்க. ஒண்ணு செய்யாடா, அவன் டவுட்டு லெப்ட் கிட்டினி ஆட்டணுமா ரைட் கிட்டினி ஆட்டணுமான்னு எனக்குமே ரைட் தான் தம்பி. எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு. என் கிட்டினிய நீ ஆட்டு, உன் கிட்டினிய நான் ஆட்டி. நீ வேணா இங்கிட்டு வாடா. இந்த பாட்டு பாடுறதுக்கு கிட்டினி ஆட்டணுமாடா? ஓகே,
கை கை மைக்க பிடிங்க. சப்ஜெக்ட்லயே இருக்கணும். என் விதிய பாத்தியலா? இந்த காசு வாங்குறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த தலைப்ப வச்ச புண்ணியம் யாரியா? எங்க அவரு தலைப்ப வச்சுட்டு அவரு போயிட்டாரு, இங்க நான் கிட்டு நீ போய் கிடக்குறேன். ஓகே, இந்த பாட்டை பாடினீங்கன்னா பழுதான கிட்டணிகள் அனைத்தும் சரி செய்யப்படும். கிட்டு நீங்க சட்டினி ஆயிரும் போல இருக்க. ஓகே, ரெடிங்க? லைட் ஐக்க வச்சிருங்க. ஓகேண்ணா, ரெடி? கை கையே மஞ்சு இப்படி இல்ல, மஞ்சு இப்படி. சொல்ற கேள்றா குட்டி, அந்த நீ தானே கேளு, விதிய பாரு. ஓகே, அன்னத்த பாத்தையா செய்யாதே சாராபுரம் போறேன்னா தேவையாடா எனக்கு என் விதி. இந்த பாட்டு நல்ல பாட்டு. நாளைக்கு பேசிக்கிடுவாங்க. பட்டிமன்றம் எப்படி லூசுகளா கொண்டாந்து விட்டு இருந்தாங்க. அப்புறம் நாளைக்கு இப்ப காசு கேட்க போகும்போது அவங்க சொல்லுவாங்க, பட்டிமன்ற காசு அன்னத்தை பாத்து. சார், ஒரு காலத்துல இந்த பாட்டை மனப்பாடம் பண்ண முடியுமா? உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியாது. என் தங்க குட்டி சின்ன பிள்ளை இருக்கு பாரு, என் கூடவே பாடுறா சார், கூடவே பாடுறா. தங்க பாடுறல, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி வச்சு அழுதுருச்சு, அம்மா வந்து கொஞ்சம் சிரிச்சிடுச்சு. அவன் பாடினது என்னன்னு எனக்கு தெரியும். என்னது? பாதி பாட்டு கரெக்டா பாடினான். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் அந்த உட்காந்துருக்குங்கிறான். சார், எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் எங்களுக்கு செல்லம் கொடுக்குற அம்மாவை விட செல்ல கொடுக்குற அப்பாவை தான் பிடிக்குதுன்னு சொன்னார். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, செல்ல பாக்குறோம் கெட்டு போகுது பிள்ளைங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க, தெரியுதுங்களா? ஒரே ஒரு விஷயம் தான், குடும்பங்கள் கெட்டு போறதுக்கு காரணமே இந்த தொலைக்காட்சி டிவின்னு சொன்னாங்க. சார், மாமியார் அப்படிங்கிற பதவியை போந்துச்சு, மருமக வந்ததுக்கு அப்புறம் மாமனார் அப்படிங்கிற பதவியை போந்துச்சு, மருமக வந்ததுக்கு அப்புறம் நாத்தனார் அப்படிங்கிற பதவியை போந்துச்சு, மருமக வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுல என்ன நார் இருக்கு மஞ்சுநாதன் சொல்லு? கொழுந்தனார், மச்சாண்டார், நங்கையார், தேங்கானார். உங்களை நம்பி சொல்லக்கூடாது. எத்தனை நார் இருக்குல்ல, இந்த நாரெல்லாம் மணக்கணும்னா மருமகங்கிற பூ வரணும்னா அந்த மருமகளை போய் குறை சொல்ற நீ? சார், ஒவ்வொரு மருமகளும் மனைவியும் நாங்கெல்லாம் பூ மாதிரி, அள்ளி பூவாகிறதும் அரளி பூவாகிறதும் கட்டின புருஷன் உங்க கையில இருக்கு. அது உண்மைதான், உண்மைதான். உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கிய, எங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் அரளி பூவா மாறி. இந்த மாதிரி குறுக்க பேசினா அரளி விதைய கூட அரைச்சு கொடுக்க தயங்க மாட்டேன். வேணாம்னு சொல்லல. ஆமா, இப்ப மீன் குழம்பு வைக்கிற, டேஸ்டா இருக்கான்னு எப்படி பாப்ப? கரண்டில எடுத்து கையில ஊத்தி இப்படி டேஸ்ட் பாப்ப. கறி குழம்பு வைக்கிற, கரண்டில எடுத்து கையில ஊத்தி டேஸ்ட் பாப்ப. சாம்பார் வைக்கிற, கரண்டில எடுத்து கையில ஊத்தி டேஸ்ட் பாப்ப. அதே மாதிரி அரளி விதையை அரைச்சு டேஸ்ட் பார்த்துட்டு கொடுங்க, அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். சார், அண்ணே ஒரு விஷயம், எல்லாரும் சிரிக்காதீங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. பெண்களுக்கு நடக்கிற அநீதி என்ன தெரியுமா? இந்த ஆண்கள் சமூகத்துல இருக்க எல்லா புருஷமார்களும் நாங்க ஒரு கருவாட்டு குழம்போ மீன் குழம்போ வச்சோம்னா உப்பு இல்ல காரம் இல்லன்னா யார திட்டணும்? வச்ச பொண்டாட்டி யார மஞ்சுநாதன் என்ன பார், யார திட்டணும்? மனைவி எங்களை திட்டணும். அதை விட்டுட்டு எங்களை பெத்த எங்க அப்பா அம்மா ஏன் சார் திட்டி தொலைறீங்க? நான் கேக்குறேன். சரியான கேள்வி இந்த அம்மா கேக்குற கேள்வி. யூடியூப பார்த்து சமைச்சா நீ பொண்டாட்டி சரியா சமைக்கலன்னா யார சார் திட்டணும்? சமைச்ச பொண்டாட்டியை திட்டணும். ஏன் எங்களை பெத்த அப்பா அம்மாவெல்லாம் திட்டீங்கன்னு இந்த அம்மா பெண்கள் சார்பா கேக்குறாங்க. நம்ம ஆண்களை பார்த்து கேக்குறாங்க. சொல்லுங்க. நான் கேக்குறேன் சார், நான் சொல்ற பதில் நியாயம்னா கை தட்டுங்க. யார் உங்க ஆண்களா? ஆண்கள்லாம் இல்லாட்டினா வேண்டாம். சார், இப்ப பேனா வாங்குறோம், சரியா எழுத மாட்டேங்குது, யார திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். இந்த போன் வாங்குறோம், சரியா வேலை செய்யல, யார திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். இப்ப இந்த மாலை வாங்குறோம், சரியா கட்டல, யார திட்டுறோம்? கட்டினவனை திட்டுறோம். அதே மாதிரி குழம்பு நீ சரியா வைக்கலன்னு யார திட்டணும்? உன்னை தயார் பண்ணி அனுப்புறோம். உங்க அப்பா ஆத்தால திட்டத்துல என்ன தப்பு இருக்கு? நியாயமா நியாயம் இல்லையா நான் கேக்குற கேள்வி? சார், நிறைய இளவட்டெல்லாம் கல்யாணம் வந்திருப்பீங்க. அக்கா ஒரு சீர் சொல்லி தரேன். பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு குண்டா இருக்குன்னு தயவு செய்து வேணாம்னு சொல்லாதீங்க. 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டாதான் ஆக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணை கட்டிட்டு போங்க. அதத்தான் நாங்களும் சொல்றோம். என்னது? நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிளைக்கு தலை சொட்டா இருக்குன்னு வேணாம்னு சொல்லாத. 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு சொட்ட விழுவத்தான் போது கட்டிக்கங்கிறோம். அடே அப்பா. ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த பொண்ணு பார்க்க வர்றான்ல மாப்பிள்ளை,
அப்ப மிச்சர் வைப்பீங்கல்ல, மிச்சர் வைக்கும்போது அள்ளி சாப்பிட்டானா அவன் நல்லவன், அவனுக்கு பொண்ணு கொடுங்க. சாப்பிடவே தெரியாத மாதிரி ஒத்த மிச்சரை மட்டும் எடுத்து இவன் தான் மோசமான ஆள். சிலர் கடலை பருப்பா பொறுக்கி திம்பான், அவனை மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன் கடலை பருக்கா பொறுக்கி திங்கிறான் தெரியுமா? கட்டிங் வெளியில வந்துடக்கூடாதுன்னு கடலை பருப்பு பொறுக்கி திம்பான். நீங்க கேளுங்க, மாப்பிள்ளை தண்ணி அடிப்பாரான், ஏதாவது விசேஷம்னா சாப்பிடுவான்னு சொன்னா அவனை கூட நம்பி பொண்ணு கொடுங்க. இந்த பீரு மட்டும் அடிக்கிறவனுங்கிறவன நம்பாதீங்க, அவன் தான் முழு குடிகாரன், பொய் சொல்லுவாங்க, கவனமா இருக்கு. ஆனா ஏன் வீட்டுக்காரர் என்ன பொண்ணு பார்க்க வரும்போது மிச்சரும் காஃபியும் கொடுத்தேன் சார், மிச்சர் எடுத்து ட்ரவுசர்ல வச்சுட்டு போயிட்டாரு சார். அவன் வீட்டுல வச்சு குடிக்கிறவன் போல இருக்கு. அவங்க அம்மாவுக்கு எடுத்துட்டு போறாருன்னு நினைச்சு விட்டுட்டேன். பாலக்கட்டையில பேத்திருப்பேன். அப்படி இல்ல, நல்ல மனுஷன் சார். உங்கள்ட்ட ஐடியா சொல்றேன். இந்த நைட்ல தெரியாத ஊருக்கு போகும்போது வழி கேட்கணும்னா பாலக்கட்டையில உட்கார்ந்துருக்கவன்ட்ட கேளுங்க. தண்ணி பாட்டில் முழு பாட்டிலா வச்சிருந்தான்னா அவன்கிட்ட வழி கேட்கலாம், கரெக்டா சொல்லுவான். பாதி தண்ணி பாட்டில் குறைஞ்சு கப்ப மேல கவுத்திருந்தான்னா அவன்கிட்ட கேட்டுறாதையே சுத்தி விட்டுருவான். ஏன்னா அவன் மூடி சுத்தின கதையில அவன் உட்கார்ந்து இருந்திருப்பான். நம்மளும் ஒரு சுத்தி சுத்தி வேடிக்கை பார்த்துருவாங்க, கவனமா இருக்கு சார். டிவியை பார்த்து குடும்பத்தை கெடுக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் சொன்னாரு. அக்கா ஒரு விஷயம் சொல்றேக்கா, இன்னைக்கு இந்த இடத்துல நின்னு நான் உண்மை பேசுறேன். அப்பளுக்கு இங்க ஊர்ல ஒரே ஒரு விஷயம் தான், இன்ன வரையும் என் மாமனார் மாமியார்னு கூட்டு குடும்பத்தோட வாழக்கூடிய பொம்பளை பிள்ளை நல்லா ஒரு ஜோட கைத்தல் கொடுங்க. மஞ்சுநாதன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நல்லா கைத்தல் கொடுங்கக்கா. என் மாமியார எனக்கு ரொம்ப பிடிக்கும், சத்தியமா பிடிக்கும் சார். ஓ மாமியார் பிடிக்கும் துண்டு கொடுத்தாண்டு, நீ சரியான பொம்பளை நான் துண்டு கொடுத்தாண்டு, 4 பிள்ளைக்கு பாருங்க நீ துண்டு கொடுத்தாண்டு, கணவன் துண்டு கொடுத்தாண்டு. இருங்க அடாடா ஒய் ஒய்ன்னுட்டு இருங்க இருங்க ஏங்க யாருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீ வச்சது ஒரிஜினல் முடியா இருந்தா துண்ட கொடுத்தாண்டு. இல்லடா அக்கா இப்படிதான் அக்கா உண்மைய பேச வரும்போதெல்லாம் மடக்கி எதையாவது பேசுறாங்க. ஏன் மாமியார் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மஞ்சுநாதன் சார் உங்க மாமியா பிடிக்கும்னா நீங்க தாண்டுங்க. இந்த தாண்டிட்டான்ல, இந்த தாண்டிட்டான்ல, என்னடா தின்னு தாண்டுதான்ற 3 மாமியாவா? இவன் உஷாரான ஆளு, கோயில் முன்னாடி தாண்ட மாட்டினாலும் மாட்டிக்கிறோம், போயிட்டு ரிட்டர்ன்ல வந்தான் பாருங்க, இவன் பொழைச்சுக்கிடுவான். சார் நாங்கெல்லாம் மாமியா பார்த்து அத்தை அப்படி சொல்றது இல்ல சார், அம்மா அம்மா. மாமனார பார்த்து அம்மா அப்படி நான் கூப்பிடுறது இல்ல, அப்பா அப்பா அப்படி பண்பாடு. மாமியாவை பார்த்து அம்மா, எஸ். மாமனாரை பார்த்து அப்பா, டெஃபினெட்லி. அப்ப புருஷனை பார்த்து அண்ணே, குழந்தை பார்த்து தம்பி நான் கூப்பிடுவியா? அப்ப உங்க அப்பா அம்மா என்ன கூப்பிடுவியா? அத்தை மாமா கூப்பிடுவீங்களோ? அப்படிலாம் இல்ல சார், திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரைக்கும் தான் எல்லா புருஷனும் ஒழுக்கமா சந்தோஷமா வாழ முடியும். உங்க 5 பேரையும் திட்டவோ தேடவோ ஆள் இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? நாங்க பாட்டு ஜாலியா இருப்போம். எத்தனை வருஷத்துக்கு? எங்களுக்கு காசு இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம். உங்க 5 பேருக்கு கை கால் விளங்காத. கரெக்டா இருக்குறா சௌரி. இது கரெக்டா இருக்கு. சரி பண்றது ஒன்னு நினைச்சேன், நான் ஒன்னு நினைச்சேன், என் கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது சொக்கி தவிச்சேன், நான் சொக்கி தவிச்சேன், என் சொக்க தங்கம் உன்னை செப்பி கழிச்சேன். குற்றால சாரலது கண்ணோடு ஊறி வர ஒன்ன நினைச்சேன், நான் ஒன்ன நினைச்சேன், என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது சொக்கி தவிச்சேன், நான் சொக்கி தவிச்சேன், என் சொக்க தங்கம் உன்னை என் சொக்கி தவிச்சேன். குற்றால சாரலது கண்ணோடு ஓடி வர ஒன்ன நினைச்சேன், நான் ஒன்ன நினைச்சேன், என் கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. ஆக இறைவா ஒண்ணு அதுக்கு விளையாடால பேச முடியாது. ஓகே, இன்னைக்கு சமூக ஊடகங்கள், செல்போனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், எல்லாமே இளைஞர்களை குடும்பத்தை சீரழிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான், நிறைய பெண்கள் இருக்கீங்க,
பொம்பளை பிள்ளைய பார்த்து உன்னுடைய மிகப்பெரிய ஹீரோ யாருன்னு கேளுங்க. என் அப்பா தான் மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்பா டைரியில எழுதியிருக்காரு என்ன தெரியுங்களா? என் மகனுடைய உறவு என் மருமகள் வரும் வரை, என் மகனுடைய உறவு என் மருமகள் வரும் வரை, என் மகளுடைய உறவு என் ஆயுள் வரைன்னு ஒரு தந்தை ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னா தந்தை பாசம் ஒண்ணு கெட்டு போலையே சார். ஏழை பிள்ளையும் பணக்கார வீட்டு பிள்ளையும் உட்கார்ந்து மண்ணுல விளையாண்டு இருந்துச்சான். பணக்கார வீட்டு பிள்ளை ஏழை பிள்ளைகிட்ட சொல்லிச்சான், தோ பாத்தியா ஐபோன் எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, வெளிநாட்டுல இருந்து எங்க அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிச்சான். அதுக்கு ஏழை பிள்ளை சொல்லிச்சு, உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஐபோன் தான் வாங்கிட்டு இருக்கு, என் அப்பாவே என் கூட இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா பண்பாடுங்க சார் மாறிச்சு. நினைச்சு பாருங்க சார். சார் தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வரும்போது இது இணையத்துல வந்த விஷயம்க்கா. ஒரு பாலத்தை கிராஸ் பண்ற மாதிரி அப்பா கைய புடிச்சிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை கிராஸ் பண்ற மாதிரி ஒரு காட்சி. அப்ப அப்பாட்ட பொம்பளை பிள்ளை சொல்லுது, 8 வயசு பிள்ளை, அப்பா நீங்க என் கைய புடிச்சீங்கப்பா. ஏண்டா நீ தான் என் கைய புடிச்சிருக்கல, அப்புறம் ஏண்டா என்ன உன் கைய பிடிக்க சொல்றேன்னு கேட்கும் போது அதுக்கு அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுச்சு, அப்பா நான் உங்க கைய புடிச்சு பாலத்தை கிராஸ் பண்ணும்போது பாலம் ஆட்டங்கனி ஷேக் ஆயிடுச்சுன்னா பயத்துல விட்டுருவோம்ப்பா. என் அப்பா ஒரு பொழுதும் என் கைய விட மாட்டேங்குது ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுச்சுன்னா பாசம் எங்க சார் வீணா போச்சு? அந்த காலத்தை விட இந்த காலத்துல பாசம் நல்லா இருக்கா? நான் படிக்கலடா, நான் கலப்பா புடிச்சேன், காடிமேடு தெரிஞ்சேன், கணக்கு பாட வரல, நீ படிடான்னு சொன்ன. திரையிசை பாடல்களும் சீரமைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைவா முடிக்கிறேன். பள்ளி கூடம் நான் போகையில பம்பரம்மா தினம் சுத்து வேண்டாம், பாப்பி யாரு நான் பார்க்கையில வணக்கம் சொல்லி நல்லா பாடு வேண்டாம். அந்த கால படிப்பையெல்லாம் படிக்கதாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாட தெரியாம பரீட்சையில தோத்தேன். அந்த கால படிப்பையெல்லாம் படிக்கதாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாட தெரியாம பரீட்சையில தோத்தேன். நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னுடைய கவலையெல்லாம் நீங்க பார்க்கணும். உங்களை பெத்தது சந்தோஷம், சிங்கத்தை பத்தது சந்தோஷம், உங்களை பெத்தது சந்தோஷம், சிங்கத்தை பத்தது சந்தோஷம். நடுவர் அவர்களே, அஸ்ஸாம்ல ஒரு 2வது படிக்கிற ஆம்பளை பிள்ளை ஸ்கூல்ல பாம் வச்சிருவாங்க. பாம் வச்ச உடனே அந்த 2ஆம் வகுப்பு படிக்கிற ஆம்பளை பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பாம்பை எடுத்துட்டு அந்த கேம்பஸ் விட்டு வெளியில ஓடுறான். ஓடும்போது பாம்பு வெடிச்சிடும். வெடிச்ச உடனே தன்னுடைய அம்மாவுடைய கண்ணீரை துடைக்க முடியலனாலும் 100 அம்மாவின் கண்ணீரை துடைத்தது ஒரு குழந்தை. கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. தியாக பிள்ளைய வளர்க்கறாங்க சார். இன்னைக்கு பெத்தவங்க நல்லா இருக்காங்க, குடும்பம் நல்லா இருக்கு. 47 வயசு உள்ள ஒரு பெண், 12 வயசு ஆம்பளை பிள்ளை, 13 வயசு ஆம்பளை பிள்ளை, 8 வயசு ஒரு பொம்பளை பிள்ளை, 3 பிள்ளை இட்டுட்டு மேற்கு ஆஸ்திரேலியாவில் நடந்த விஷயம். 3 பிள்ளையும் லீவ் விட்டாங்கன்னு கப்பல்ல வந்து போட்டிங் போலான்னு கடல்ல போயிருக்காங்க. போயிட்டே இருக்கும் போது அலை அடிச்சு காத்து வந்து நடுக்கடலுக்கு தள்ளப்படுறாங்க. கப்பல் கவுந்துருது. ஆனா சேஃப்டி ஜாக்கெட் போட்டிருக்காங்க. போட்ட உடனே அந்த கப்பலை புடிச்சிட்டு எல்லாரும் தொங்குறாங்க. 13 வயசு ஆம்பளை பிள்ளைகிட்ட ஒரு தாய் சொல்றா, எப்பா நம்ம தம்பியும் தங்கச்சி எப்படியா காப்பாத்திருப்பா, எப்படியாவது ஓடி போய் நீச்சல் அடிச்சு எப்படியாவது நம்ம குடும்பத்தை காப்பாத்துன்னு சொல்லும் போது அந்த ஆம்பளை பிள்ளை 13 வயசு ஆம்பளை பிள்ளை நீந்தி கஷ்டப்பட்டு 4 கிலோமீட்டர் நீந்துச்சு. ஒரு தாய் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லுங்க. ஆனா சேஃப்டி ஜாக்கெட் போட்டுட்டு 4 கிலோமீட்டர் அந்த பிள்ளையால நீச்சல் அடிக்க முடியல. அந்த ஜாக்கெட்டை தூக்கி கடாசிட்டு 2 கிலோமீட்டர் வேகமா ஒண்ணுமே போடாம நீச்சல் அடிச்சு வேகமா கரைக்கு போய் தன் கையில இருக்கிற அம்மாவுடைய ஹேண்ட்பேக்கை திறந்து பாக்குது. பார்த்த உடனே அதுல செல்போன் இருந்துச்சு. அந்த செல்போனை ஓபன் பண்ணி அவசர மையத்துக்கு கால் பண்ணுது. கால் பண்ண உடனே அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து வந்து ஒரு குடும்பத்தையே காப்பாற்ற முடிய சம்பவம் தமிழகத்துல நடக்குதுன்னா, இந்தியாவுல நடக்குதுன்னா செல்போனால நாடு நாசமா போகலங்கிற வாய்ப்பை நீங்க நோட் பண்ணிக்கணும் என்ற தீர்ப்பை. தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த ஆத்தாவுக்கே பிடிக்குக்கா. தானம் கொடுக்க பணங்காசு இல்லைனாலும் நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். நம்ம அழிஞ்சு போகணும், நல்லா இருக்க கூடாது, நாசமா போகணும்னு நினைக்கிறவங்க கூட நீ நல்லா இருந்துட்டு போடா அப்படிங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த ஒரு அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் பூ எடுத்து வைக்கணும் பின்னாலே, அத வைக்கிற பூசக்கணும் தன்னாலே. ஏன் மச்சான் மல்லிய வச்சான், ஏன் மச்சான் மல்லிய வச்சான், மச்சரின் என்னமோ உண்டாச்சே.
நான் முடியெடுத்து வைக்கணும் பின்னால. மஞ்சளாம் பேசுக்கு சரியா பதில் சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேர் பேசணும். இப்பொழுது வரக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழ் ஆசிரியராக ஏறக்குறைய 22 ஆண்டுகாலமாக பணியாற்றி வரக்கூடியவர். அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மாநில அளவிலே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி வரக்கூடிய, நான் எப்பொழுது அழைத்தாலும் நடுவராக என்னோடு ஏற்று பணியேற்றக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வருகிறார்கள்.